இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட். ஸோ 15/7/2026 முதல் 27/7/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 by 1 3 வகையான நோட்டிபிகேஷன் இனிமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். இது வியூ கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இளங்கலை பட்டப்படிப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். சோசியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல 1 வருட முன் அனுபவம் இருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 35 வயதிற்குள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாவட்ட விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஒப்பந்த ஊதியமாக உங்களுக்கு 18,000 சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 3 வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சமூக நல அலுவலகம், 4வது தளம், சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ மாவட்ட சமூக அலுவலகம், 4வது தளம், சி பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 27/7/2026 வந்துட்டு ஒன்னு தபால் மூலியமாகவோ இல்ல நேரிலோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஓபன் பண்ணிடலாம். இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டம் இருக்குது. என்ன போஸ்ட் விண்ணப்பிக்கல கொடுத்துக்கோங்க. 3 மாதத்திற்குள் எடுத்துக்கூடிய போட்டோ ஒட்டிக்கோங்க. உங்களுடைய நேம், கேப் லெட்டர், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ், அதே மாதிரி பேரண்ட்ஸ், கார்டியன், ஹஸ்பண்ட் நேம், நேஷனாலிட்டி, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, சர்டிபிகேட், அதர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிட்டு சைனு, பிளேஸ், டேட்டு இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. 27/7/2026 வந்துட்டு அனுப்பணும். அடுத்து 2வது நோட்டிபிகேஷன் இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஆஃப் எம்பவர்மெண்ட் உமனுக்கு தான் வந்துட்டு பெண்கள் திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு சார்ந்தான பணிகளை தான் வந்துட்டு எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஜெனரல் ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க 2 காலிப்படங்கள். கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ். மாதம் 21,000 வந்து சம்பளம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 27/7/2026 மாலை 5 மணிக்குள்ள வந்து நீங்க அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட சமூக அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 4வது தளம், சி பிளாக், ராணிப்பேட்டை மாவட்டம், 632-403 இந்த அட்ரஸுக்கு தான் வந்துட்டு அனுப்பணும். ஸோ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல மென்ஷன் பண்ணிக்கோங்க எந்த போஸ்டிங், அது 3 போட்டோ, உங்களோட நேம், கேப் லெட்டர். ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேரிட் அண்ட் மேரிட், டிவோர்ஸ்டா, விண்டோஸா, பேரண்ட்ஸ், கார்டியன், ஹஸ்பண்ட் நேம், நேஷனாலிட்டி, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அதர் சர்டிபிகேஷன், ஒர்க் ஷாப் ட்ரைனிங் அண்டர்டேக்கன், அதுக்கப்புறம் சிக்னேச்சர், டேட், பிளேஸ் இது எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 3வது நோட்டிபிகேஷன். இந்த 3வது நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாத சம்பளம் 18,000 அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. வழக்கு பணியாளர் போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். வெயிட்டேஜ் எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், 4வது தளம், எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்,
ராணிப்பேட்டை மாவட்டம் தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பூர்த்தி செஞ்சு 15 நாட்களுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு அனுப்பணும். அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இங்க வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் 3 மாதிரி எடுத்துக்கூடிய போட்டோ, உங்களோட நேம், கேபிட்டல் லெட்டர், ஃபாதர், ஹஸ்பண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மெட்டீரியல் செட், அட்ரஸ், மாற்றுத்திறனாளி இல்லையா, போன் நம்பர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், அடிஷனல் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், ஐ டேஷ் சைன் இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 25/7/2026 வந்து அனுப்பணும். சோ இது வந்து கேஸ் ஒர்க்கருக்கு 27 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஜெனரல் ஸ்பெஷலிஸ்டுக்கு 27 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சைல்டு ஹெல்ப்லைன் யூனிட்ஸ் ராணிப்பேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா 25/7/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இந்த 3 நோட்டிபிகேஷனுடைய லிங்க் நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதோடைய டேட்டா டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உடனே இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்காகவே நம்ம பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ்க்கு வந்துட்டு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம். அபிஷியல் மெயில் ஐடி business@india360jobs.com. சப்போர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும்னா support@india360jobs.com. நிறைய நண்பர்கள் சப்போர்ட் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்றீங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணா அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரலைன்னா அந்த டிக்கெட்டை வந்து நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்காது. சோ உடனே நீங்க ரெஸ்பான்ஸ் வந்ததுல நீங்க இது செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றோம், டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you once, thank you so much, all the best for your career.